ஹே गाइस என் பேர் முத்து விஜய் பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ பற்றி பார்க்கலாமா? நம்ம கிட்ட கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். மோஸ்ட்லி நான் எல்லாருக்கு பற்றியும் சொல்ல, மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பழைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் யாரும் பழைய கம்ப்யூட்டர்ஸில் யாரும் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர்ஸே சொல்லப்போனால் யாரும் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறது இல்லை, எடிட்டிங் வேலையை தவிர. எல்லாரும் போர்ட்டபுளாக இருக்கணும்னு லேப்டாப்ஸும் கையில் ஆல் டைம் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணலாமா? உங்ககிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அதில் இருக்க ஒரு பார்ட்டை வச்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய பழைய கம்ப்யூட்டர் செட்டப். அப்பப்போ ஒர்க் ஆகும், அப்பப்போ ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே வச்சுருக்கேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும்னாச்சு. வீடியோ எடுக்கும்போது நமக்கு பேக்ரவுண்டுக்கு அது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர், ஒரு பழைய ஸ்பீக்கர். இது கிரியேட்டிவோட ஒரு ஸ்பீக்கர்ஸ். ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. வூஃபர் ட்வீட்டர்லாம் இருக்குது. இதை இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்பீக்கர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குது. இப்போது இதை தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட யூஸ் பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணணும்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நிறைய ஒயர்ஸ் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் இந்த ஸ்பீக்கரோட ஒரு ப்ளக்கு. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது அவ்வளோ ஹைட் எனக்கு போகலைங்கிறதுக்காக நான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஒரு ஒயர் வரும், இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இன்னொரு ஒயர் நான் இந்த சிபியூவில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், இந்த க்ரீன் கலர் ஒயர். இப்போது இந்த க்ரீன் கலர் ஒயரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் போடுவீங்களே, அந்த 3.5 mm போர்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஒயர் தான். வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா லேப்டாப் எதுனாலும் சரி தான். இப்போது நான் ஏன் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா லேப்டாப் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் காரணத்தை லேட்டராக சொல்கிறேன். இப்போது இந்த ஒயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளக் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே நம்ம அந்த ஸ்பீக்கருக்கு பவர் கொடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுவோமே. ஹே गाइस என் பேர் முத்து விஜய் பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ட்ரைபாட்ல ஷூட் பண்ண முடியலன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இது லைட் முக்கியம் இல்லை, சவுண்டை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரைபாட்ல ஷூட் பண்ண முடியாது. சவுண்ட் பார்த்துருப்பீங்க, நார்மலாக என்ன சவுண்ட் வருமோ அதுதான் வந்தது. இப்போது நான் இந்த ப்ளக்கை கனெக்ட் பண்ணுறேன். உங்கள் ஃபோனில் இதுக்கு பேசிக்கலாக ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கணும். உங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்ஸ்லேயும் இப்போல்லாம் இருக்குது, சில லேப்டாப்ஸில் இல்லை. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டர்ஸ் இப்போ டைப் சி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னா டைப் சி போர்ட் மட்டும்தான் இருக்குன்னா டைப் சி டு இந்த ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ளக் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஒரு சவுண்ட் வந்தது, அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போது இதோட சவுண்டு கேளுங்களேன். ஒழுங்காக கனெக்ட் ஆகல. ஒரு நிமிஷம். சவுண்ட் இதுலேருந்து வரல, ஸ்பீக்கர்லேருந்து வருது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கான சில விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி. இப்போ இதில் கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு வால்யூம் இதில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பஞ்சஸ்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா டோட்டலாக சில கேபிள்ஸ் இருக்குது, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்குது. நோட்டிசபிள் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். இப்போ
இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு தான். இப்போது என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி மைக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து சவுண்ட் வந்து அவ்வளோ அதிகமாக கேட்குறதில்ல. இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது யூடியூபர்ஸ் வீடியோஸ் இல்லைன்னா ஏதாவது படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு பழைய கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை இதில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சவுண்டாவது நமக்கு வந்து ரொம்ப என்ஹான்சிங்காக சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோவுக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம், ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.